நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உலனவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து செபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து தேவன் தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் நான் எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தாவீது என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பாவம் பிரவேசித்தது. இந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய வீடு, அந்த தாவீதின் கூடாரம் என்பது ஒரு வீடு, அந்த வீடு இடிந்து விழுந்தது போல போனது. அவர் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்து துதிக்கிற ஒரு தெய்வ மனிதன், தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற ஒரு தெய்வ மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களும் இருந்தது. இன்னொரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில பிரவேசித்தது. பாவம் எப்பொழுது நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறதோ அந்த கூடாரம் அப்படியே விழ ஆரம்பிக்கிறது. ஒரு டென்ட் பார்த்திருப்பீங்க, அந்த டென்ட்டுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அந்த டென்ட் இடிந்து விழுமென்றால் அல்லது அதுக்குள்ள இருக்கிற ஆதாரங்கள் தாங்கி நிற்கிற தூண்கள் இடிந்து விழுமானால் அதுக்குள்ள இருக்கிறவங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது. தாவீது தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு நெருக்கமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அதனால தாவீதுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் தாவீது தடுமாறினாரு. என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போனார். அவருடைய கூடாரம் விழுந்தது. முந்தையவர் ஆண்டவர் ஆராதித்த ஆராதன துதிகள் இப்பொழுது அவரிடம் இல்லை. அவருக்குள்ளே சமாதானம் இல்லை. அவருக்குள்ளே பயம், திகில், பொல்லாப்பு காரியங்கள் வந்தது. இந்த பாவத்தின் நிமித்தம் ஒருவரை அவர் கொலையும் செய்து விட்டார். இன்னொருடைய மனைவியையும் திருடி கொண்டார். இப்படி அவர் செய்த தந்திரமான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய வாழ்க்கையை அழிக்க ஆரம்பித்து கூடாரம் என்கிற அவருடைய வாழ்க்கையை, குடும்பத்தை அது உடைத்து விழுத்தினது. இன்றைய நாள்ல இந்த செய்தியை கேட்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு பாவம் உங்களுடைய குடும்பத்தை உடைத்திருக்கலாம், வீழ்த்தி இருக்கலாம். உங்களோட குடும்பத்துக்குள்ள இந்த சமாதானம் இல்லாம போயிருக்கலாம். உங்களோட குடும்பத்துல சுகவீனம் நீங்க காணப்படலாம், பலவீனப்பட்டு போயிருக்கலாம். முந்தி இருந்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம். தேவையில்லாத காரியங்கள் நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகள், காரணமில்லாத பகைகள் கூட உங்களை கலங்கடித்திருக்கலாம். இன்றைய நாள்ல உங்களோட குடும்பம் தாவீதின் கூடாரம் போல விழுந்து போன ஒரு கூடாரமாக இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாம் மறுபடியும் எடுப்பித்து பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை மீண்டும் படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்திருக்கலாம். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஊழியத்தை செய்ய முடியாதபடி சாட்சியற்று போனவனாய் நீ காணப்படலாம். எல்லா பகுதிகளிலேயும் ஜெபங்களை இழந்தவனாய் காணப்படலாம். ஆலய ஆராதனைகளை தொலைத்தவனாய் காணப்படலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். விழுந்து போனவனுடைய கூடாரத்தை நான் மீண்டும் தூக்கி நிறுத்தி நான் செவ்வையாய் நிலநிறுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன்படியாய் ஆண்டவருடைய நாளும் கூட வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து விசுவாசித்து விழுந்து போன என் குடும்பத்தை, விழுந்து போன என் ஊழியத்தை, விழுந்து போன என் கூடாரத்தை ஆண்டவரே மீண்டும் தூக்கி நிறுத்துங்க என்று கேளுங்க. இயேசு அவைகளை மீண்டும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாய் அவர் செய்வார். ஆதலால் நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கும் போது என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பகுதியிலையும் விழுந்து போன தாவீதின் கூடாரம் போல அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே அவளுடைய சபை ஜீவியம், அவருடைய ஊழியம் எல்லாம் விழுந்து போன நிலையில இன்று இருக்கிறதப்பா. தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி அவர்கள் விழுந்து போனவர்களாய் காணப்படுகிறார்களப்பா. இப்பொழுது தேவனே உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. விழுந்து
போன தாவீதின் கூடாரத்தை நாம் மறுபடியும் எடுப்பித்து பூர்வ நாட்கள் இருந்தது போல அவைகளை சிருஷ்டித்து செவ்வையாய் நிறுத்துவேன் என்று வாக்களித்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செவ்வையாய் மீண்டும் நிலைநிறுத்தும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் விழுந்து போன ஒவ்வொரு ஊழியக்காரையும் விசுவாசியும் மீண்டும் எழுந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். அவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. தாவீதை மன்னித்து சேர்த்து கொண்டது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக. மீண்டும் தூக்கி நிறுத்தும்படி செபிக்கிறோம். மீண்டும் அவர்களை கட்டுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இயேசு விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை, சபையை, குடும்பத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தி செவ்வையாய் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆகதலால் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.